தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். ஆன்ம வழிகாட்டி டிசம்பர் மாதம் 10ஆம் தேதி புதன்கிழமை. புனித சூசையப்பரிடத்தில் நமது குடும்பங்களை அர்ப்பணித்து மன்றாடுவோம். புனித சூசையப்பரே, உமது அடைக்கலம் மிகவும் மகத்தானது, வல்லமை மிக்கது, இறைவனின் சந்நிதியில் உடனடி பலனளிக்க வல்லது. எனவே என் ஆசைகளையும் எண்ணங்களையும் உம் அடைக்கலத்தில் வைக்கிறேன். உம் வல்லமை மிக்க பரிந்துரையால் உம் திருமகனும் எங்கள் ஆண்டவருமாய் இயேசுவிடம் எங்களுக்கு தேவையான எல்லா ஆன்ம நலன்களையும் பெற்றுத்தாரும். இதன் வழியாக மறு உலகில் உமக்குள்ள ஆற்றலை போற்றி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு நன்றியும் ஆராதனையும் செலுத்த கடவேன். புனித சூசையப்பரே, உம்மையும் உம் திருக்கரங்களில் உறங்கும் இயேசுவையும் சதா காலமும் எண்ணி பூரிப்படைய தயங்கியதில்லை. இறைவன் உம் மார்பில் சாய்ந்து தூங்கும் வேளையில் அவரை தொந்தரவு செய்ய விரும்பவில்லை. உம் மார்போடு அவரை என் பொருட்டு இணைத்து அணைத்து கொள்ளும். என் பெயரால் அவருக்கு நெற்றியில் முத்தமிடும். நான் இறக்கும் தருணத்தில் அந்த முத்தத்தை எனக்கு தரும்படி கூறும். மரித்த விசுவாசிகளின் ஆன்ம காவலனே, எங்களுக்காக எப்போதும் இறைவனிடத்தில் மன்றாடும். ஆமேன். மத்தேயு நற்செய்தி 11ஆம் அதிகாரம் 28வது இறைவார்த்தை. மேலும் அவர், பெரும் சுவை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, எல்லாரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். சிந்தனை: திருச்சபை தந்தையர்களில் மிகவும் சிறப்பான இந்த கிறிஸ்து பிறப்பு நாட்களிலே கிறிஸ்து பிறப்பின் மாபெரும் மறை உண்மைகளை நமக்கு விளக்கி கூற திருத்தந்தை ஜான் கிறிஸ்தோத்தம் என்ற புனிதருடைய வார்த்தைகளில் இருக்கின்ற ஆழமான செய்திகளை இன்று தியானிப்போம். கடவுளின் விருப்பம் செயல்பட்ட போது இயற்கை இங்கே ஓய்வெடுத்தது. விவரிக்க முடியாத கிருபையே, எல்லா யுகங்களுக்கும் முந்தைய, தொடவோ உணரவோ முடியாத எளிமையான உடல் இல்லாத ஒரே பேரானவர் இப்போது காணக்கூடிய மற்றும் சிதைவுக்கு ஆளாகக்கூடிய என் உடலை தரித்துள்ளார். ஏன்? அவர் நம்மிடையே வருவதால் நமக்கு கற்பிக்கவும், கற்பிப்பதன் மூலம் மனிதர்கள் பார்க்க முடியாத விஷயங்களை நோக்கி நம்மை வழிநடத்தவும் முடியும் என்பதால் தான். ஏனென்றால் காதுகளை விட கண்கள் நம்பகமானவை என்று மனிதர்கள் நம்புவதால் அவர்கள் பார்க்காததை பற்றி சந்தேகிக்கிறார்கள். எனவே அவர் உடல் முன்னிலையில் தன்னை காட்டிக்கொள்ள திட்டமிட்டுள்ளார். இதனால் அவர் எல்லா சந்தேகங்களையும் நீக்க முடியும். கன்னியின் புனித உடலையும் ஆன்மாவையும் கண்டுபிடித்த கிறிஸ்து தனக்கென ஒரு உயிருள்ள கோயிலை கட்டினார். அவர் விரும்பியபடி அங்கே கன்னியரிடமிருந்து ஒரு மனிதரை உருவாக்கினார். அவரை அணிந்து கொண்டு அந்த நாள் வெளிப்பட்டது. நமது இயல்பின் தாழ்மையை பற்றி வெட்கப்படாமல், ஏனென்றால் அவர் செய்ததை அணிவது, அவர் படைத்த இந்த உடலாகிய சரீரத்தில் அவர் இணைவது அவருக்கு ஒரு தாழ்மையான செயலாக இருக்கவில்லை. அந்த கைவேலைப்பாடு என்றென்று மகிமைப்படுத்தப்படட்டும். அது அதன் சொந்த படைப்பாளரின் போர்வையாக மாறியது. ஏனெனில் முதல் மாமிச படைப்பில் களிமண் மனிதனின் கைக்கு வருவதற்கு முன்பு அவரை உருவாக்க முடியாது. அதேபோல் இந்த அழியக்கூடிய உடலும் அதன் படைப்பாளரின் ஆடையாக மாறும் வரை மகிமைப்படுத்தப்பட முடியாது. நான் என்ன சொல்ல? இந்த பிறப்பை நான் எப்படி உங்களுக்கு விவரிப்பேன்? ஏனென்றால் இந்த அதிசயம் என்னை ஆச்சரியத்தில் ஆழ்த்துகிறது. பண்டைய காலத்தவர் ஒரு குழந்தையாகிவிட்டாரே, உயர்ந்த மற்றும் பரலோக சிம்மாசனத்தில் அமர்ந்திருப்பவர் இப்போது ஒரு தொட்டிலில் படுத்திருக்கிறாரே, தொட முடியாதவர், எளிமையான சிக்கலான தன்மை இல்லாதவர், உடலற்றவர் இப்போது மனிதர்களின் கைகளுக்கு கீழ்ப்படிந்துள்ளாரே, பாவிகளின் பிணைப்புகளை உடைத்தவர் இப்போது ஒரு குழந்தையின் கட்டுகளால் பிடிக்கப்பட்டுள்ளார். ஆனால் அவமானம் கௌரவமாக மாறும் என்றும், அவமானம் மகிமையால் மூடப்பட்டிருக்கும் என்றும், முழுமையான அவமானம் அவரது நன்மையின் அளவீடாகும் என்றும் அவர் ஆணையிட்டுள்ளார். இதற்காகவே நான் அவருடைய வார்த்தையை பின்பற்றும்படி அவர் என் உடலை ஏற்றுக்கொண்டார். என் மாமிசத்தை உடலை எடுத்துக்கொண்டார். அவர் எனக்கு தம்முடைய ஆவியை கொடுக்கிறார். இவ்வாறு அவர் எனக்கு ஜீவ பொக்கிஷத்தை அருளுகிறார். நான் பெற்றுக்கொண்டு அவர் எனக்காக ஆயத்தப்படுத்துகிறார். அவர் என்னை பரிசுத்தப்படுத்த என் உடலை எடுத்துக்கொள்கிறார். அவர் என்னை இரட்சிக்க தம்முடைய ஆவியை உள்புகுத்துகிறார். இவைகளெல்லாம் என்ன விந்தைக்குரிய செயல்பாடுகள்! விண்ணகம் மண்ணகத்தோடு இணைந்து மண்ணகத்தை விண்ணகத்திற்கு அழைத்து செல்ல கடவுள் மேற்கொண்ட இந்த மீட்பு திட்டத்தை இந்த நாளிலே நாம் கொண்டாடி மகிழ நம்முடைய உள்ளத்தில் இதனை சிந்திப்போம். இறையருள் நம்மை ஆசீர்வதித்து வழிநடத்தட்டும். ஜெபிப்போமாக. மனதுருக்கமும் இரக்கமும் கொண்ட அன்பு ஆண்டவரே,
இந்த அதிகாலை பொழுதிலே உம்மை போற்றி துதித்து ஆராதித்து மகிழ்கிறோம். உம்முடைய மேலான நாமத்தை உயர்த்துகின்றோம். விண்ணிலும் மண்ணிலும் மீட்பு பெறுமாறு கொடுக்கப்பட்ட மேலான நாமமான இயேசுவின் நாமத்தை சொல்லி மீட்பை பெற்றுக்கொள்கிறோம். இயேசுவின் பெயரே இவருக்கு நலமளித்தது என்று பேதுரு உம்முடைய நாமத்தின் வலிமையும் மகத்துவத்தையும் இந்த உலகத்திற்கு காண்பித்ததைப் போல நாங்களும் எங்களுடைய வாழ்வின் ஒவ்வொரு கட்டத்திலும் உமது நாமத்தை சொல்லி வெற்றியையும் விடுதலையும் சுதந்திரித்து கொள்ள எங்களுக்கு அருள் தாரும். ஆகார், நீ அழ வேண்டாம், உன்னுடைய அழுகுரலை நான் கேட்டேன் என்று அடிமையும் அவல பெண்ணுமாகிய அவயக்குரலுக்கு செவி கொடுத்து பதில் கொடுத்த ஆண்டவரே, இன்று நாங்கள் அழுது கொண்டிருக்கும் நிலையை அறிந்து இன்று என்னோடும் நீர் பேசுவீராக. வாழ்வில் நாங்கள் சந்திக்கும் ஏமாற்றங்கள், புறக்கணிப்புகள் எங்களை திக்குமுக்காடச் செய்கின்றன. தோல்வி பயம், எதிர்காலத்தை குறித்த நிச்சயமற்ற தன்மை, சாத்தானின் அலைக்கழிப்பு, உடலின் நோய்களின் தாக்கங்கள், பண தேவைகள் என்று எத்தனையோ ரணத்தின் வழிகள் எங்கள் வாழ்வில் எங்களை வீழ்த்த நினைத்தாலும் அஞ்சாதே, கலங்காதே, நான் உன்னோடு இருக்கிறேன். உனக்கு முன் சென்று சகலத்தையும் நன்மைக்காக செய்து முடிப்பேன். உனக்கு எதிராக எந்த நாவும் எழாதபடி, எந்த வாளும் நிலைக்காதபடி செய்திடுவேன் என்ற வாக்குத்தத்தங்களை தியானித்து எங்களை நாங்கள் இன்று திடப்படுத்திக் கொள்கிறோம். நீர் இன்று எங்களோடு வருவீராக. உமது பிரசனம் எங்களுக்கு முன் செல்வதாக. இஸ்ராயேல் மக்களுக்காக பாளையம் இறங்க வேண்டிய இடத்தையும் பாதுகாப்பையும் உணவையும் ஏற்பாடு செய்த மேக ஸ்தம்பமே, அக்கினி ஸ்தம்பமே, இன்று எங்களுக்கும் முன்பாக சென்று எங்கள் தேவைகளை நிறைவு செய்வதாக. எகிப்தியருக்கு இருளாகவும் இஸ்ரேலருக்கு வெளிச்சமாகவும் இருந்த அக்கினி ஸ்தம்பமே, எங்கள் எதிரியாகிய சாத்தானை முறியடித்து அவனுடைய கண்களுக்கு எங்களை தப்புவித்து பெருமைப்படுத்துவீராக. எங்கள் நோய்களை, வறுமை பிணிகளை போக்கி இன்று உமது நாமம் மகிமையடையும்படியாக நம்பிக்கையோடும் இடத்தில் மன்றாடுகிறோம். அன்பு ஆண்டவரே, இந்த நாள் முழுவதும் நீர் எங்களோடு வந்து தங்குவீராக. நாங்கள் எங்கு சென்றாலும் உம்முடைய அருள் பாதுகாப்பும் உம்முடைய வானதூதர்களின் புடை சூழ்ந்த பாதுகாப்பும் எங்களை வழிநடத்துவதாக. பயணங்களில் பாதுகாப்பும், தொழிலிலே வளர்ச்சியையும், நாங்கள் படிக்கிற கல்வியிலே வெற்றியையும், வெளிநாட்டு பயணங்களையும், விசாவுடைய பிரச்சனைகளையும், இன்னும் எங்களுடைய தொழிலில் இருக்கிற சிக்கல்கள் மறையவும், கோர்ட்டு கேஸ் என்று அலைந்து கொண்டிருக்கிற அத்துணை காரியங்களிலும் எங்களுக்கு விடுதலையும் அதனுடைய நீதியையும் எங்களுக்கு பெற்றுத்தரும்படியாக நம்பிக்கையோடும் இடத்தில் மன்றாடுகிறோம். நாங்கள் கேட்ட சகலத்தையும் உமது நாமத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். தகுந்த நேரத்தில் எங்களுக்கு செவி கொடுத்து எங்களை ஆசீர்வதிக்கும்படியாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாமை மன்றாடுகிறோம். ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. இயேசுவின் இரத்தம் ஜெயம். எல்லாமல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியானவர் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து புனிதப்படுத்தி வழிநடத்துவாராக. ஆமேன், ஆமேன். மாரநாத்தா, ஆண்டவரே வாரும்.